பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரகதி பாத யாத்திரை அல்லது விகாஸ் யாத்திரை 20/6/2026 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் அவர்கள், திரு ராஜவேலு அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் அவர்கள், அரசு செயலர்கள் செல்வி முத்தம்மா அவர்கள், பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் இந்தியாவின் பிரதமராக 12 வருஷம் 12 இயர்ஸ் போன வாரம் முடிஞ்சிட்டார். அவர் கூட அவர் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற டைம்லேயும் முதல் மந்திரியாக இருக்கிற டைம்லையும் அதுக்கப்புறம் பிரதமரான பிறகும் 20 வருஷம் அவர் கூட நெருங்கி பழகிற அனுபவம் எனக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில். ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்னா கன்விக்ஷன். அவர் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும், எந்த பாலிசி எடுத்தாலும், எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் அந்த ப்ரோக்ராம் மேலே இருக்கிற கன்விக்ஷன், தன்னம்பிக்கை அபாரம். இப்போது ஞாபகம் இருக்கு, முதல் சீஃப் மினிஸ்டராக சார்ஜ் எடுத்த பிறகு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வயசான மனிதர் வந்து கேட்டார். அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தால் கூட அவங்க பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க, நரேந்திரபாய். நரேந்திரபாய் சாயங்காலம் சாப்பிட்ற டைமில் 7 மணிக்கெல்லாம் அங்கெல்லாம் குஜராத்திலலாம் சாப்பிட்ருவாங்க. அப்பாவது வீட்டில் லைட் இருக்கணும், அதை மட்டும் நீ கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப பாராட்டுவேன். அவருக்கு அது மனசில் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அவர் வந்து ஆஃபீஸில் வந்து அதை பற்றி மீட்டிங் போட்டார், எலக்ட்ரிசிட்டி போர்டு போது. குஜராத்தில் பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, ஒன்று வந்து ஒரே ஒரு ஃபீடர் தான் இருக்கும் கிராமத்துலலாம். அந்த ஒரு ஃபீடர் தான் அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க, அண்ட் வில்லேஜுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. இப்போ வந்து விவசாயத்துக்காக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், மேக்ஸிமம் 10 மணி நேரம் தான் தருவாங்க. இப்போ பாக்கி இருக்கிற 14 மணி நேரம் கிராமத்துக்குள்ளேயும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அதை தான் அந்த பெரியவர் இவரை ஞாபகப்படுத்தினார். அவர் கேட்டார், இந்த 2 ஃபீடர் இருக்குல்ல, வில்லேஜை போகிற ஃபீடரு, அது விவசாயத்துக்கான ஃபீடரு தனியாக போட்டு கிராமத்துக்குள்ளே போகிற ஃபீடரு தனியாக போட முடியுமான்னு. அப்போ நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவாகும், அதெல்லாம் சொன்னாங்க. சரி என்ன சொல்லிட்டார். அவர் என்ன பண்ணார்னா, மேசானா டிஸ்ட்ரிக்டில் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது. அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்கில் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கினார். கடன் வாங்கிட்டு ஒரு தாலுக்காவில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அது ஒரு வருஷத்துலேயே முடிச்சிட்டார். அவர் முடித்த பிறகு திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு, என்னப்பா என்னால் இந்த ஒரு தாலுக்காக பண்ண முடியுமான ஒரு வருஷத்தில் நீங்கள் ஏன் அந்த ஸ்டேட் ஃபுல்லாக ஏன் பண்ண முடியாது? அதுக்கப்புறம் தான் எல்லா ஆஃபீஸர்ஸும் ப்ராமிஸ்டும் சார் நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோன்னு 3 வருஷத்தில் 2 ஃபீடரும் செப்பரேட் ஆச்சு எல்லா கிராமத்திலும். அதன் விளைவு என்ன? முதல்லலாம் வீட்டுக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே எப்போ குடி தண்ணீர் கொடுக்கணுன்னு அந்த மீட்டர் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம், மோட்டார் ஆன் பண்ணோம். அதுக்கு கரண்ட் வந்து 7 மணிக்கும் வரலாம், 12 மணிக்கும் வரலாம், சாயங்காலம் வரலாம். அப்போ அவங்க தினசரி வேலைகள் 7 மணிக்கு ஆரம்பிக்காது. இந்த ஃபீடர் சேஞ்ச் ஆனா 7 மணிக்கு கரெக்டாக அவங்க பம்பு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லா வீடுகளிலும் குடிநீர் தண்ணி கிடைக்கும். அவங்க வேலை ஒரு 10 மணிக்குள்ளால் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. இந்த ஃபிக்ஸ் டைம்
அவங்க அந்த லைஃபே வந்து ரொம்ப ரெகுலேட் ஆச்சு. 10 மணிக்கு 11 மணிக்கு அப்புறம் எல்லாம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் 24 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் வந்தது, ஏர் கண்டிஷனர் வந்தது. இப்படி பார்த்தோன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. குஜராத்தில் சௌராஷ்டிரான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து எல்லோரும் கட்ச் அண்ட் சௌராஷ்டிராவில் இருந்து எல்லோரும் பிஸ்னஸுக்காக பாம்பே ஷிஃப்ட் பண்ணாங்க. இப்போ வயசான அப்பா அம்மாவோட அவங்க கூடவே தங்குவாங்க. வருஷத்தில் ஒரு 15 நாளைக்கு சொந்த நாட்டுக்கு வருவாங்க. பட் இந்த வசதியெல்லாம் வந்த பிறகு, இந்த கரண்ட் 24 மணி நேரம் கரண்ட் வந்த பிறகு, அந்த முதியோர்கள் எல்லாம் முதல்ல வந்து 1 மாதம் தங்கினாங்க, 2 மாதம் தங்கினாங்க. இப்போ பார்த்தோன்னா 10 மாதம் இங்கே குஜராத்திலே தங்குறாங்க. வாட் ஐ வாண்ட் டு சே, திஸ் இஸ் அ சேஞ்ச் யூ கேன் மேக் அபவுட் திஸ் திங். அவரோட கன்விக்ஷன் வச்சுருந்தார், என்னால் முடியும். அதனால்தான் அந்த ப்ரோக்ராமை அவர் கொண்டு வந்தார். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எக்கச்சக்கம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அவருக்கு என்னென்னா, அவருக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா கிராமங்களும் போவார் அவர். அந்த கிராமங்கள் எப்படி போவார்னா, ஸ்ட்ரெயிட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தான் போவார். ஸ்கூட்டரில் தான் உள்ள கிராமங்கள்லாம் சுற்றி பார்ப்பார். அந்த அனுபவங்களை வச்சு அவரோட பாலிசிஸ் எல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து லெட்ரின்ஸ் இந்த ரூரல் ஏரியாஸ் இங்கே அவ்வளோ இருக்காது. பட் நார்த் இந்த ஈஸ்டர்ன் ஏரியாலாம் அது மிகவும் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருந்தது. லேடிஸ் கேன் கோ டு ஃபார் திஸ் திங் ஒன்லி ஆஃப்டர் 7 o'clock in the night. அப்போ அவர் எல்லாருக்கும், எல்லா கிராமங்களிலும், எல்லா வீடுகளுக்கும், சொந்த வீடுக்கும் இந்த கழிவறை கட்டி தர ப்ரோக்ராம் எடுத்தார். இது வரைக்கும் 18 கோடி கழிவறைகள், லெட்ரின்ஸ் கட்டியிருக்காங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இதனால உங்களுக்கு ஓட்டு ஒன்றும் கிடைக்க போதில்லை. யூ நாட் கோயிங் டு 18 கோடி லெட்ரின் கட்டினா அதுக்காக ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. இல்லைப்பா, திஸ் இஸ் த டிக்னிட்டி ஆஃப் விமன் ஆஃப் இந்தியா. அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி அந்த கன்விக்ஷன் வச்சுட்டு அவரோட எல்லா ப்ரோக்ராம்ஸும் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவார். எனக்கு இப்போட ஞாபகம் இருக்குது, 40 வருஷம் முன்னாடி அவர் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். 40 வருஷம் முன்னாடி அவர் குஜராத்தில் ஒரு ட்ரைபல் ஏரியா, டிஸ்டன்ட் ட்ரைபல் ஏரியா கிராமத்துக்கு போனார். அந்த சோட்டா உதய்பூர்னு ஒரு இடம், அதில் அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் சோட்டா உதய்பூருக்கு வந்திருக்காங்க. அவர் பஸ் காத்துட்டு இருந்தார். இப்போ அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் அங்கே இருக்கிற ட்ரைபல் மக்களும் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ பஸ் வருது, பட் யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி 2-3 பஸ்ஸு போனோன்னா இவர் கேட்டார், ஏன்ப்பா 3 பஸ்ஸு அங்கே சோட்டா உதய்பூர் போகுது, நீங்கள் ஏன் ஏறலைன்னு. இல்லை, எக்ஸ்பிரஸ் பஸ் வருது. எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்காக எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி ஜாஸ்தி காசு போட்டுக்கணும். இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ பீப்புள் நீட் ஸ்பீட் அண்ட் பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்ட் டு பே ஃபார் தட். அந்த அனுபவம் வச்சுட்டு அவர் இதான் இந்த வந்தே பாரத் தொடங்கினார். இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் வந்தே பாரத் ட்ரெயின் பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி அவர் சொன்னார், இந்த புல்லட் ட்ரெயின், ஃபாஸ்ட் ட்ரெயின் 300-350 km/h போகிற ட்ரெயின் ஏன் இந்தியாவில் வரக்கூடாது? அது பார்க்குறதுக்காக நம்ம ஜப்பானில் போய் தான் பார்க்கணுமா, கனடாவில் போய் தான் பார்க்கணுமா? இட் இஸ் பாசிபிள் இன் இந்தியா. அதுதான் சொன்னார், வி கேன், நம்மளால் முடியும், அது நம்மளால் முடியும். இப்போ வந்து அஹமதாபாத் டு மும்பையில் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹை ஸ்பீட் ட்ரெயின் அடுத்த வருஷம் அது இனாக்ரேட் ஆக போகுது. 1000 கிலோமீட்டர் தூரம் 3 மணி நேரத்தில் கவர் பண்ண போகிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு சி. போன வரை தான் அவரை அனௌன்ஸ் பண்ணார். இதே மாதிரி 6 ட்ரெயின் வேறு, சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு ஹைதராபாத், பூனே டு
மும்பை, டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சில்குரி. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு பாருங்கள். ஸோ ஸ்பீட், மாடர்னிட்டி, அது இது திஸ் திங். ஸோ அவருக்கு எப்போ சொன்னார், நம்ம ஏன் இந்தியாவில் வந்து ஐகானிக் ப்ராஜெக்ட் நம்ம திங்க் பண்ண முடியாது. இப்போ நர்மதா டேம் கட்டினாங்க, அதுக்கு இனாக்ரேஷனுக்கு வந்திருந்தார். அப்போ சொன்னார், இங்கே வந்து ஐ வாண்ட் த டாலஸ்ட் ஸ்டாച്യു ஆஃப் சர்தார் பட்டேல், உலகத்திலேயே ஹையஸ்ட் ஹைட் இருக்கிற ஒரு ஸ்டாച്യു ஆஃப் சர்தார் பட்டேல். அது வந்து நான் ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டு ஃபுல்லாக பிராஸில் கட் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் மேலே போனோன்னா இந்த செஸ்ட் ஹைட்டில் இருந்து அப்படியே டேம் அது எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ ஹி செட் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வி ஸ்டார்டட் இட். 3500 கோடி ரூபா செலவு இருந்தது. பட் ஸ்டில் அந்த ட்ரைபல் ஏரியாவில் வந்து அது அவர் கட்டினார். இன்றைக்கி வந்து கேவிடியா என்ற பேரில் அது குஜராத்தில் மிகப்பெரிய, இந்தியாவிலே மிகப்பெரிய டூரிஸ்ட் சென்டராக வளர்ந்துருக்கிறது. ஸோ அதுதான் அவரோட விஷன். ஹிஸ் விஷன் இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். நம்ம இந்திய மக்கள் இதெல்லாம் பண்ண முடியும்னு அந்த தென்னம்பிக்கை எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்தேன். அந்த மாதிரி எவ்வளவோ அவர் டச் பண்ணாத ஒரு ஃபீல்டும் கிடையாது. அவரு எந்த ஃபீல்டு இருந்தாலும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த 40-50 வருஷம். இப்போ அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20,000 கிராமங்கள் போயிருப்பார். அவர் எவ்வளோ டவுன் போயிருப்பார். அண்ட் அவர் வந்து எல்லாரையும் கேட்பார். இப்போ ஆஃபீஸர் கேட்குறதோ மினிஸ்டரை கூட டிஸ்கஷன் பண்ணுறோம், அதே ஆர்வத்தில் ஒரு ஆர்டினரி மேன் வந்தால் கூட அவர் கூட பேசுவார். எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பார். அவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் திங்க் பண்ணி அதிலிருந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரதமர் கிடைத்ததுக்கு நம்மளோட பாக்கியம். இட் இஸ் அவர் லக் அண்ட் ஐ ரியலி ப்ரே டு காட் தட் ஹீ இஸ் கிவன் லாங் லைஃப் டு சர்வ் த கண்ட்ரி ஃபார் ஃபர்தர் ப்ரோக்ரஸ். இப்போ புதுச்சேரியை பற்றி சொன்னோன்னா இப்போ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். சின்ன சின்ன ஒர்க் நான் பண்ணுறோம். 5 கோடி, 40 கோடி, 50 கோடி ஒர்க்கெல்லாம் மக்களுக்கு தேவையான வேலைகள் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு. பட் இதை விட நம்ம பெருசாக திங்க் பண்ணணும். லாஸ்ட் இயர் நாங்கள் திங்க் பண்ணோம், பாண்டிச்சேரி வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டருக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டு, கனெக்டிவிட்டி. அப்போ நாங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கூட பேசி இப்போ இருக்கிற 1500 மீட்டர் இந்த ரன்வே 2500 மீட்டராக எப்படி பண்ணுறதுன்னு. அது வந்து பாதி லேண்ட் அக்விசிஷன் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருக்க, பாதி அக்விசிஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. லேண்ட் அக்விசிஷன் மட்டும் 1200 கோடி ரூபாய் தேவை இருக்குது. நம்ம சின்ன ஸ்டேட்டுக்கு 1500 கூட ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்காக இல்லை ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக செலவு பண்ண முடியாது. இப்போ நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதை பற்றி அந்த பிரச்சனை கொண்டு வந்தோம். இப்போ வந்து ஃபைல் இஸ் இன் ப்ராசஸ் அண்ட் மோஸ்ட்லி இட் இஸ் அப்ரூவ்ட். அப்போ இந்த ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா உங்கள் வந்து வைட் பாடிட் ஏர்க்ராஃப்ட்லாம் வரும். இப்போ வந்து 72 சீட்ரு ஏர்போர்ட் இது பிளெயின் தான் வர முடியும். அப்போ வந்து 150, 160, 200 சீட்டர் பிளெயின்ஸ் வந்தோன்னா இந்தியாவோட எல்லா நாடுகளோட எல்லா டவுன் கூட சிட்டி கூட கனெக்ட் ஆகும் பாண்டிச்சேரி. அங்கிறதெல்லாம் டூரிஸ்ட்டுங்க வர்றதுக்கு அண்ட் பிஸ்னஸ் மேன் கேன் ஆல்சோ கம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அது முடிஞ்சோன்னா அந்த லேண்ட் கொடுத்தோன்னா 3000 கோடி ரூபாய்க்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க புது ஏர்போர்ட்டே கட்டிடுவாங்க. ஸோ நம்ம விஷன் வந்து பெருசாக இருக்கணும். ரெண்டாவது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி பிரதமரின் காலத்தில் தான் இந்தியாவில் ஒரு ரெவல்யூஷன் ஆச்சு. எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் 6 லேன் ஹைவேஸ், 12 லேன் ஹைவேஸ் எல்லாம் வந்தது. அப்போ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி பாண்டிச்சேரியை கனெக்ட் பண்ணுறதுக்காக 23,000 கோடி ரூபாய்க்கு பிளான் போட்டிருக்காங்க. அந்த 23,000 கோடியில் ஆல்மோஸ்ட் 11,000 crores 11,000 கோடி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இருந்து இங்கே போனால் நீங்கள் ஈசிஆர் ரோட்டில் போனோன்னா பார்க்கலாம், நீங்கள் அந்த ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன்.
இன்னும் 1.5 வருஷத்தில் அந்த ஈசிஆர் வேலை முடிஞ்சிடும். அதுவும் ஜிஎஸ்டி ரோடு. இங்கேருந்து சவுத் தமிழ்நாடு போகணுன்னா நாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள எல்லா ரோடுகளும் வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னு சொன்னேன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை போகணுன்னா 3.5 மணி நேரம் ஆகுது. இந்த 2 ரோடு வந்துச்சுன்னா, ஈசிஆர் ரோடும் இந்த ஜிஎஸ்டி ரோடும் வந்துச்சுன்னா, இந்த புது எக்ஸ்பேண்டட் நீங்கள் 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஸ்பீட். People prefer that. The more tourists will come in this thing. அப்போ ஒரு சின்ன ஸ்டேட்டுக்கு கனெக்டிவிட்டிக்கு ஒரு நிதின் கட்கரி சொன்னார், கைலாஷ்ஜி நான் இந்த ரோடெல்லாம் போட்ட பாருங்க, நீங்கள் இங்கேருந்து பெங்களூருக்கு 3 மணி நேரத்தில் போய் சேரலாம். பாண்டிச்சேரி டு பெங்களூர் வில் பி ஒன்லி 3 hours. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கனெக்டிவிட்டி. இது நம்ம ஸ்டேட் பட்ஜெட்லேருந்து பண்ணுறதில்ல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காக பண்ணுறது. 23,000 கோடியோட ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட் வித்தின் நெக்ஸ்ட் 3 years. இது பெரிய அளவுக்கு டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு உதவியாகும். 3வது ரயில்வேஸ். இப்போ பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட் இட் இஸ் நாட் அ டெர்மினல் ஸ்டேஷன். டெர்மினல் ஸ்டேஷன் ட்ரெயின் வந்த பிறகு அது எல்லாம் செக்கிங் பண்ணி அது நெக்ஸ்ட் ஓட்டத்துக்காக தயாரிக்க வேண்டும். அது இங்கே முடியாத, விழுப்புரத்தில் தான் முடியும். விழுப்புரத்தில் போய் ட்ரெயின் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் தான் இப்போ பாண்டிச்சேரிக்கு வரும். ஸோ வி ரிக்வெஸ்டட் ஃபார் அ டெர்மினல் ஸ்டேஷன், ஒரு புது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து ட்ரெயின்கள் ஆரம்பிக்கும். இந்த ட்ரெயின் ஆரம்பிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வில்லியனூர் பக்கத்தில் ஏதோ ரயில்வேஸ் இடம் வச்சுருக்காங்க, அவங்க நிலம் இருக்குது. அதில் புது உறுப்பு 2,000 கோடி ரூபாய் மொத்தம் இதுக்கு இந்த ரயில்வேஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கிறார். இப்போது ரயில்வேஸ், ரோட் அண்ட் ஏர், இந்த 3 கனெக்டிவிட்டியும் வந்தாலே இது பெரிய மாற்றம் கொண்டு வரும் புதுச்சேரியில். ஸோ வி ஹாவ் டு திங்க் பிக் திஸ் திங். நாங்கள் போன வருஷம் எலெக்ஷன் இயர். ஸோ அந்த எலெக்ஷன் இயரில் நாங்கள் the government worked quite a lot on other funding. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து 4,750 கோடி ரூபாய் லோன் சாங்ஷன் ஆகிருக்கு. அண்ட் அதோட சில வேலைகள் கூட நாங்கள் டெண்டர் கூட பண்ணிட்டோம். எப்ரூவ் ஆன பிறகு டெண்டர் கூட பண்ணிட்டோம். ஒன்று குடிநீர். இங்கே பார்த்தோன்னா இப்போ பாண்டிச்சேரி எவ்வளோ இடங்களில் இந்த டிடிஎஸ், இந்த சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி, 3000 டிடிஎஸ் உப்பு தண்ணி, இதை ஒவ்வொரு வருஷம் கழிய இதை விட ஜாஸ்தி டிடிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். இப்போ மக்களுக்கு எப்படி தரமான நல்ல குடிநீர் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற பிளான் போட்டிருக்கோம். 82 ஏரிகள் ஃப்ரெஞ்சு டைமில் இருக்குது. அதெல்லாம் ரீஜெனுவேட் பண்ணி சங்கராபரணி ரிவரில் எப்படி செக் டேம் போட்டு நம்ம எப்படி தண்ணி எடுக்கலாம். அப்போ டோட்டல் கன்வர்ஷன் from bore water to surface water, filtered surface water, and water will be given to each and every house in Puducherry அடுத்த 3-4 வருஷத்தில். இட் இஸ் a major change. இந்த மாதிரி இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் நீங்கள் பண்ணணுன்னா இது. அதே மாதிரி இங்கே இருக்கிற கெனால்ஸ், ஃப்ரெஞ்சு டைமில் இருக்கிற கெனால் இருக்குது, அதை எல்லாம் ரீமாடலிங் பண்ணி மழை காலத்திலிருந்து தண்ணி தங்கக்கூடாது, இங்கே ஃப்ரீ ஃப்ளோவாக தண்ணி போக இருக்கணும். ஸோ அதுவும் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் இதெல்லாம் பிக் ப்ராஜெக்ட்ஸ். குட் ட்ரிங்கிங் வாட்டர், குட் கெனால் சிஸ்டம்ஸ். இந்த மழை காலத்தில் உங்களுக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளமே இருக்காது. தீஸ் ஆர் அவர் ஆம்பிஷன்ஸ், திஸ் திங். அதே மாதிரி 1,750 கோடி ரூபாய் we have done under the World Bank scheme. இதுவும் இந்த பீச் டெவலப்மெண்ட், பாண்டி நெக்லஸ், அப்புறம் ஃபிஷிங் ஹார்பர், பெரிய அளவில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் இருந்து கூட நினைக்கிறேன் 500 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆச்சு. வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் வி ஹாவ் டு மேக் பாண்டிச்சேரி லிவபிள் அண்ட் பியூட்டிஃபுல். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் திங். ஸோ இந்த சின்ன சின்ன வேலைங்களாம் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி 10 இடங்களில் போகிறீங்க.
பட் அதை விட அடுத்த 3-4 வருஷத்தில் இதோட பெரிய இது போடுவோம். இப்போ குடிநீர்னா நேற்றுக்கு நெய்வேலிக்கு போயிருந்தேன், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில். எதுக்காகனா நம்மகிட்ட பவர் ஸ்டேஷனே கிடையாது, பவர் ஸ்டேஷனே கிடையாது. ஸோ நம்ம வந்து என்டிபிசி, இந்த நியூக்ளியர் பவர், நெய்வேலியிலிருந்து எப்படி அதிகமாக பவர் வாங்கலாம், அது அவங்க டேரிஃப் எந்த அளவுக்கு ஒரு பர் யூனிட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அதையும் எப்படி கம்மி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அங்கே போகிறப்ப தான் தெரிஞ்சது, அங்கே நெய்வேலி லிக்னைட் மைன்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து எக்கச்சக்கம் தண்ணி கலெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன், அந்த ராக் ஃபார்மேஷன். இப்போ அங்கேருந்து நெய்வேலியிலிருந்து வாட்டர் பம்ப் பண்ணி சென்னை வரைக்கும் போகுது. சென்னை வரைக்கும் குடிநீருக்காக 50 mld அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அப்படி போனோன்னா நம்ம ஏன் எடுக்கக்கூடாது, பாண்டிச்சேரி. ஸோ நாங்கள் போய் ஸ்டடி பண்ணோம். அப்போ வந்து 30 mld நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒன்லி பம்பிங் ஸ்டேஷன் போட்டு நம்ம இங்கே ஃபில்ட்ரேஷன் பிளான் போட்டோன்னா இப்போ இங்கேருந்தெல்லாம் தண்ணி குடிநீருக்காக நல்ல தண்ணியை எப்படி சேகரிக்க முடியுமா, அதெல்லாம் நாங்கள் எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் ஷார்ட் வாட் ஐ வாண்ட் டு சே தட் Pondicherry has to think big, dream big. And அடுத்த 3-4 வருஷத்தில், and we are not talking on paper. பேப்பர்லெல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபண்டிங் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். So it is only question of implementing this project. So I promise to all of you on behalf of the government that we will have a Pondicherry which every citizen of Pondicherry would be proud about. Thank you. நிகழ்ச்சியில் வான்சியோனா பிரான்ஷிப் பள்ளியில் தொடங்கி தாவரவியல் பூங்கா வரை நடைபெற்ற யாத்திரையை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.